யாரு பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்குது? கோகுல் டாக்டரான், வசதியானவங்க மாதிரி தெரியுது. ஒரே பொண்ணு, பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்துச்சு. மதியம் சுத்தியல் வாங்க வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சா? நான் வீட்லயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. நீ வீட்லேயே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே. தண்டச்சோறுங்கிறவன் எப்பயுமே திமிராக தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இந்த தம்மு பாக்கெட்டை ஒழிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே. நான் லேப்டாப்பை கொடுண்ணா. நான் ஆஃபீஸ் வேலை இருக்குண்ணா, லேப்டாப்பை கொடுண்ணா. இருறா. எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, வேலை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்கு பேர் விஐபி, அதில் 60,000 மெம்பர்ஸ் வேறு. ஓசியில் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணுற நக்கலில் பேசுகிற எடுத்துன்னு போவோம் லேப்டாப். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாதா? ஹாரி பாட்டர் கோ கோ. வேலைக்கு போகலன்னா நீங்கள் பேர் வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது. யாருப்பா? ஆண்டி, நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன். பால் உள்ளே விழுந்துருச்சு, அதான். வாப்பா, வந்து எடுத்துக்கோ. பேர் என்னப்பா? ரகுவரன். எங்க வேலை பார்க்குற? பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீயும் பொம்மலாட்ட பாப்பியா? என்ன கொடுமைப்படுத்துற அந்த மாமியார். எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டி. என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா உடனே கிளம்பி வந்துருன்றுவேன். ஆண்டி, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஷாலினி. ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஸ்கூலுக்கா? நீ வேற 25 வயசு பொண்ணுப்பா. ஓ, உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா? வேலைக்கு போயிருக்கா. அவங்க அப்பாக்கு இப்பவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு. ஒரு 50,000 சம்பாதிப்பாங்களா? 50,000மா? அவங்க அப்பாவே மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இவளுக்கு மந்த்லி 2 lakhs. சம்பாதிக்காத பொண்ணுங்களே என்ன மதிக்காது. இதுல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க பொண்ணுன்னா விலகுனா மாதிரி தான். இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துருச்சு. உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க. ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு. ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. நீங்கள் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? இல்லை, நான் உங்கள் வீடு வரைக்கும் வரேன். ஓ, கம்பெனி. வாட் இஸ் யுவர் நேம்? கரெக்ட். குடிகார, முன்ன பின்ன தெரியாதவ, பேர் சொல்லக்கூடாது தான். மை நேம் இஸ் ரகுவரன், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு வந்து தெரியுமா? என் தம்பி என்னோட 3 வயசு சின்னவன். கார் வாங்கிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலையெழுத்து. ஓ காட், வெரி பேட் ஃபேட். ஹலோ ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ, உங்கள் வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? அப்போ பக்கத்து வீடு? Oh my god, balance loose. Can you come here please? என்ன? நம்ம ப்ளூ சுடிதாரிங்க வாயே. வெரி ஸ்லோ வாக். என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேர் ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா.
எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் டெலஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே பார்த்தேன். அதுலேயே எனக்கு லக்கு இல்லை. மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிதான். ஹலோ. நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போறீங்களா? செல்ஃபோன் இருக்கா? மொபைல் எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். ஸோ ஸ்வீட். 9840440403. மம்மி ப்ளீஸ் ஓப்பன் த கேட். ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். மம்மி ஐ லவ் யூ. மம்மி கம்மிங். நான் இல்லை, தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். எனக்கு இல்லையா? என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. டேய் என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்கம்மா இவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? டேய் ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மம்மி நோ Thanks, Ma. மம்மி. அந்த பொண்ணா சரக்கு ஸ்டேட் அடிச்சிச்சு. சும்மா வா. God, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? காலைல ரவுண்ட்லாம் ஜாலியா இருந்தது. சும்மா வாடா. சாப்பிட்டியா? அறைய போறேன். யூ ஆல்வேஸ் ஈட்டிங். வாயை மூட்டு உட்கார். சைலண்டா இரு. அப்பா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே இரு. டேய், அவர் தூங்கிட்டு இருக்காரு. அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. பிரச்சனையா ஏய், வாயை மூடு. கம்முனு வாடா. நீ விழுந்துற போற, என்ன புடிச்சுக்கோ கேட்டியா? நான் விழுந்துற போறேன். மளிகை கடைக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அந்த பேப்பர் கரண்ட்டை சொல்லி வை. வெளியே போட்டு போயிடறான், நனைஞ்சு போயிடுது, படிக்க முடியல. இனிமேல் அப்படி பண்ணானா காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. சரி. துரையன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம் ஏதோ தலைவலியாம். தலைவலி வர அளவுக்கு அப்படி என்ன பிடிக்கிட்டாரு? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? இப்படிதான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடு, உருப்பிட்டுருவார். இப்ப என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ஏண்டா நாய? 200 ரூபா. ஏமா அடிக்குற? கையில கால்ல வந்து 200 ரூபா வாங்கிட்டு வந்தா தண்ணி அடிச்சு நிக்கிறியா? நான் 2000 ரூபாய் கேட்டேன், நீ 200 ரூபாய் தான் கொடுத்த. 200 ரூபா வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. 2000 ரூபா கொடுத்தா கஞ்சா அடிச்சு வந்திருப்பியா? சொல்லுடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு அடி செருப்பால பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உனக்கு அவமானம்? அதான் கரெக்டா யாருக்கும் தெரியாம வீட்ல வந்து படுத்துட்டேன்ல. வீட்ல வந்து படுத்தியா? யா. ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஏ உனக்கு கூட ஞாபகம் இல்லையா? எப்படி இருக்கும்? தலைகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாக்கு தெரிஞ்சா கொண்டு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏமா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற? யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா? காமெடி பண்ணாதடா. அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. அவர்தான் காரை கழுவி வைன்னு சொல்றாரு, நீ யோசிக்காம ஆஞ்சரிங்கற. மூட்டு போடா. உன்னை எடைக்கு போட கூட எவனும் தூக்கிட்டு போடல. நேற்று நைட்டு நீ தானே என்ன இடிச்ச? இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. நேற்று நைட்டு இதே வண்டியில் வந்து நீ என்ன இடிக்கல? இடிச்சது இல்லாமல் ரோட்டில் விழுந்து கிடந்தா எங்கள் அம்மா கிட்ட பொய்யா சொல்கிற? சும்மாவே எங்கள் வீட்டில் ரொம்ப மரியாதையாக இப்போ எங்கள் அம்மாட்ட வந்து உண்மையை சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? போலீஸ் போவேன். போ, நானும் போவேன். நீ ஏன் போவ? நேற்று பெட்ரூம்குள்ளே டெலிஸ்கோப் வழியாக பார்த்தல. இல்லையே, யார் சொன்னா? நேற்று நீ தானே போதையில் வளர்ன. போலீஸ்னா பயந்துருவாங்களா? ஏதோ எங்கள் அம்மா நீ பார்க்கறதுக்கு சினிமா அடிக்கமாக இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன். உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. சிப்பா, டப்பா வண்டிக்கு இவ்வளோ ட்ராமா. ஏய் எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால் முடியுமா? போ முதல்ல எல்போர்டு மாட்டின வண்டியை ஓட்டு. சரியான லோக்கல். யாரா அவனுங்க? ஒன்னே இது கடிச்சானுங்க? ரவுடி பஸ்ஸுக்கு சாவகாசம் உனக்கு இப்படி வந்துச்சு? ஆமா போய் சேர்ந்தாங்க. ஒரு அம்மா உன் டைலாக் என்ன? ஐயோ கண்ணு அடிபட்டுச்சாடா, அதானே நீ சொல்லணும். யாருண்ணா அவங்களா? ஐயோ நீடா அடிபடமா பட்டுச்சாடா? நான் அவனுங்க நினைச்சம்மா. ரத்தம் வருதாடா? இதில் எப்படி லாஜிக் இருக்கு? எனக்கு புரியல. ஒரு ரவுடி பையில 4-5 ரவுடி பையை சேர்ந்து அடிச்சாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு அரசியல்வாதியை எதிர்கட்சிக்காரங்க அடிச்சாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. எந்த வேலையும் பார்க்காம வீட்டிலேயே சும்மா இருக்கவன எதுக்கு 4 பேர் வந்து அடிக்கணும்? இவன் ஏதாவது செஞ்சிருப்பான்.
இது வரைக்கும் அடிதடி மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. தம்பி தனியாக கஷ்டப்படுறானே, ஏதாவது வேலைக்கு போய் உதவி செய்வோம். போன வாரம் கூட கால் சென்டரில் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்தது. போகலாம்ல? எவ்வளோ நாளைக்கு தான் பில்டிங் கட்டுவேன்னு வெயிட் பண்ணுவார்? அவர் என்னமோ ரொம்ப ஒழுக்கம் மாதிரி. நான் காலேஜ் படிக்கும்போது அவர் எனக்கு 2 வருஷம் ஜூனியர். 2 பசங்க என்ன கேலி பண்ணாங்கன்னு அவங்கள அடித்து 2 நாள் ஸ்டேஷனில் இருந்தார். அப்புறம் உன் கையில் ஒரு கயிறு கட்டுறேன்ல, இதே மாதிரி அவர் கையில் ஒரு கயிறு கட்டி இந்த கயிறு கையில் இருக்கிற வரைக்கும் யாரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் யார் மேலேயும் கை வச்சதில்லை, உங்கள் மேலே கூட. அப்போ அண்ணனும் இனிமேல் யாரையும் அடிக்கக்கூடாதா? ஆமாம். போன வாரம் கூட கால் சென்டரில் 50,000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை வந்தது. அவ்வளவு சலிச்சிட்டுலாம் ஒன்றும் வேலைக்கு போக வேணாம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் ஒன்றும் குடிமொழிக்கிறாது. இல்லை பரவாயில்ல. உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு சார் ரகு. அப்போ நான் என் வேலையை ரிசைன் பண்ணுறேன் சார். ஏன்? ஐஃபோன் வாங்கணும் சார். நான் என்ன கேட்டேன்? என்னடா எங்கே கிளம்பிட்ட? இந்தாம்மா, இந்த மாதம் சம்பளம் 10,000 ரூபா. 10,000 ரூபாவா? உனக்கு 50,000 ரூபா தானடா சம்பளம். 40,000 ரூபா செலவுக்கு வேணுமா? உங்கள் அப்பா கேட்டால் நான் என்னடா சொல்ல? என்ன வேணா சொல்லு, அப்படியே வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன்னு சேர்த்து சொல்லு. என்னது? வேலையை விட்டியா? ஏன்டா? டேய், சி, இதில் போய் நான் எப்படி அவளை பிக்கப் பண்ணுவேன்? வண்டியெல்லாம் தர முடியாது ரகு. பாண்டி 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 ப்ளீஸ் பாண்டி, ஒரு 2 ஹவர்ஸில் கொண்டு வந்து விட்டுறேன் பாண்டி. 2 ஹவரா? நான் விளாட்றியா? ஓன தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். பாண்டி பாண்டி ப்ளீஸ் பாண்டி, நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. என்னது ஃப்ரெண்ட்ஸா? கடைசியாக உன்னை 10ல் கிரிக்கெட் ஆட சொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். பாண்டி கெஞ்சி கேட்குறேன் பாண்டி. என்ன பாண்டி அவ்வளோதானா? என்னடா உன்னோட டார்ச்சராக போச்சு. கரெக்டாக 2 ஹவரில் கொண்டாந்து விட்டுறணும். மதர் ப்ராமிஸ். சரிப்பா, கலந்து எடுத்துக்கோ. ஓகே பாண்டி, தேங்க்ஸ். டேய் பாண்டி எங்கடா? அத்தேனா கேக்குற? காலைல ஒரு ஆள் வந்துச்சு, ஷட்டரை மூட்டு பைக்ல பிக்கப் பண்ணிட்டு கூண்டு போயிட்டாரு. ஆடா பாவீங்களா. என்னடா தேடுற? இந்த வெட்டி வீராப்பன்னு குறைச்சல பேச மாட்டான். என் தலை எழுத்து இதுலயே போய் தொலைறேன். தப்பு தான், உன்னை கேவலமாக நினச்சது தப்பு தான், வேறு பைக்கை தேடி போனது தப்பு தான். அதுக்காக இன்னைக்கு என்ன பழி வாங்குறாரு? ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆகிடு ப்ளீஸ். ஏய், ஏன் இவ்வளோ லேட்டு? என்ன சட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு? நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். ஓ, இது டபுள்ஸ் இழுக்குமா? இதில் நான் லாரியே டோ பண்ணிட்டு போயிருக்கேன். அதான் வெளியே கூட்டு வந்துட்டேன்ல, இப்போ சொல்ல நீ நைட் என்ன சொன்ன? இதான் வெளியே கூட்டிட்டு போறதா? ஆமாம். லஞ்ச் கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். சாப்பிட்டியா? வயிறு நிறைய சாப்பிட்டியா? ம், சரி இப்போ சொல்ல நீ நைட் என்ன சொன்ன? என்னை பீச் கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். நல்லா பாத்தியா? இதான் பீச். இப்போ சொல்லு, அன்னைக்கு நைட் என்ன சொன்ன?
ஒரு நல்ல படத்துக்கு கூட்டிட்டு போ, அப்ப சொல்றேன். நீ சொல்லவே வேணாம், நான் கிளம்புறேன். மிஸ்டர் அழகு சுந்தரம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட்டோட டீடைல்ஸ் கேட்டிருந்தேனே. காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க. அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார் என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்கள் தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி? சார் அப்போ என்ன எதுக்கு வர சொன்னார்? புரியல சார். உங்கள் அசிஸ்டண்ட்டு. ஸ்மார்ட் பாய். சார் அவர் என்ன உங்கள் அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்கள் வேணாங்கன்னு சொல்லிடாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பைசா வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. சார் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும். சார் நான் 6 மாதமாக தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகு சுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க? சார் ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துலாம் சார். போங்க. ஓகே சார். ஹலோ. மாமா, பாயசத்துல முந்திரி பருப்பு போடட்டுங்களா, பாதாம் பருப்பு போடட்டுங்களா? ஒரு பருப்பும் வேண்டாம். மாமா, ஏனுங்க மாமா குரல் சோர்ந்து கிடக்கு? முதல்ல பாயசம். மிஸ்டர் மாணிக்கம் சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க மாமா ஆச்சு? ஏதோ வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோன்னு வாங்கிக்கிட்டாரு? ஹாய் ஹாய். ரகுவரன், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அப்பா ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாரா? ஓ, இதை ஃபேமிலியாக சேர்ந்து தான் செய்கிறீங்களா? சொன்னார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் உங்களால் தான். நோ யூ earned it. எங்க கிளம்பிட்டீங்க? சைட்டுக்கு பட்ஜெட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் ஒரு வாட்டி நேரில் பார்த்துடலான்னு. சைட்கா? ஆ. அப்ப நானும் வரேன். சைட்டுக்குன்னா தான் நீங்களாம் ரெடியாக இருப்பீங்களே. Sure. என்ன பார்க்குறீங்க? எல்லாம் தமிழ்நாட்டோட பெரிய பெரிய பில்டர்ஸ். இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு செம காம்படிஷன். ஏன் சார்? கவர்மெண்ட் சொத்து இல்லை, 100 கோடி 200 கோடி எக்ஸ்ட்ரா போட்டு ஈஸியாக ஆட்டையாக போடலாம்ல. சார் இவ்வளோ காம்படிஷனில் நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? கிடைக்காது, வாங்க போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அழகு, மேடம், நீங்க உண்மையா உங்க மனசுக்கு தோன்றதை பட்ஜெட்டா கொடுங்க, பாக்கி கடவுள் கையில. சார் கவர்மெண்ட் தாராளமாக ஒரு வீட்டுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க சார். அதுக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே வாங்க மிஸ்டர் சார், மாணிக்கம். நீங்கள் கேட்ட ஃபைல். ஓகே தேங்க்ஸ் சார், தங்க புஷ்பம் நினைக்கிறேன். மார்னிங் அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண மறந்துட்டீங்க சார். தங்க புஷ்பம், மாமா, பிறந்த நாள் அதுவுமா வாழ்த்து கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. சாயந்தரம் வந்து சொல்கிறேன். சரிங்க மாமா. என் ஒய்ஃப் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? நானும் தங்க புஷ்பமும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா? எஸ் சார். ஆமாம் சார். ஏய், இப்போ எதுக்கு ஆமாம் சொன்னேன்? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டிங்களே. அதுக்கு தானே ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். இது வீடா? சார். இல்லை, இதுதான் உங்கள் வீடா? ஆமாம் சார். இப்போதைக்கு பெரிய கேரி பேக்குள்ளே குடியிருக்கிறீங்க. சார், கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் இருக்கா? நான் கட்டின முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, ஒரு இருக்கார்ல போ, அப்புறம் வா. என்ன சடனாக ஒரு சைலன்ஸு? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்லை சார், ஹாரி பாட்டர். ஆ, ஹாய். ஹாய். வாங்க. ஓல்டு பிட்டு. சார் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா சார் ப்ளீஸ்? நான் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ணுறேன். சரி சார் உட்கார். என்ன திடீர்னு நீங்கள்? ஐயோ, சாப்பிட்டு கொடுக்க கூட எதுவும் இல்லை.
கட்லி சாப்பிடுங்க வீட்டில் பண்ணுங்க. யார் வீட்டில் பண்ணதுடா? இந்த பக்கமா வந்தேன் அப்படியே உங்களை பார்த்து போலாம். பாய் பாய் மிஸ்டர் அழகு. ஆமாம், அழகு தானே. வாங்க அடுத்து வேற யாரும் வருவாங்களா? சார். இல்லை அவ்வளோதான், வாங்க இங்கே உட்காரலாம். உட்காருங்க சார் ப்ளீஸ். அப்புறம் சார். முதல்ல கொஞ்சம் கத்திலி கொண்டாந்துச்சுல்ல? ஆமாம் ஷாலினி பக்கத்து வீட்டு பொண்ணு. ஷாலினி. ஆமாம் சார். இப்போ அந்த கத்திலியை தின்னுட்டு போனது நம்ம அனிதா மேடம். அனிதா மேடம்னு ஆமா தெரியும். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்லை சார் சொல்லுங்கள். அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்லை இந்த பொண்ணு தான் இதா இல்லை ரெண்டுமே சேர்ந்து அது இதா? சார் 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 வணக்கம். வணக்கம். நான் ஏழை ஜனங்க குடிசை வீட்டிலேருந்து சிமெண்ட் வீட்டுக்கு மாற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றவங்க மாதிரி இதில் கமிஷன் அடிக்காமல் நியாயமான விலையில் நல்ல தரத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி. ஒரு சிலர் எங்களுக்கு அது நடக்க விடாமல் பண்ணுறாங்க. அந்த அருண் சுப்பிரமணியன் தானே? நானும் கேள்விப்பட்டேன். அவங்க அப்பா இருக்கும்போதே அப்படிதான். ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்களை வர விட மாட்டான். அவன் புள்ள அதை விட மோசமானவனா இருக்கான். நீங்கள் ரொம்ப நியாயமாக பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னால் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், மற்றவங்களுக்கு சொல்கிற வேலை இல்லாமல் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல காரியமாக இருக்குது. நல்லவங்களா இருக்கீங்க. ஒரு 25% டிஸ்கவுண்ட் பண்ணலாம். ஏழை ஜனங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு 75% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா மிச்சம் விழுற சிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சிலையே வைப்பாங்க சார். அப்போ உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். அப்ப யாரு கொடுக்க போறீங்க? அட 50%. அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக தான் தர வேண்டியிருக்கும். அப்ப நான் கேட்பேன் சார். சார் கொஞ்சம் சும்மா இருங்க சார், ஒரு மனசு மாற்றி. தொடர்ந்து நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ண தம்பி. அடுத்த வாட்டி டிஸ்கவுண்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக சார். மிஸ்டர் ரகுவரன் சார். என்ன எதுக்கு இப்ப வாக்கிங் கூட்டு போயிட்டு இருக்கீங்க? சார் நம்ம வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். இது வண்டியா சார்? இல்ல இதுதான் உங்க வண்டியான்னு கேட்டேன். ஆமாம் சார். உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டியை உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தா? 7th படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். சொல்லுங்க சார். இந்த வண்டியில மோட்டர் ஏதாவது இருக்கா இல்ல பெடல் பண்ணி தான் ஓடுதா? சார் என் வண்டியை கிண்டல் பண்ணாதீங்க சார், என் வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆமா ஆமா, இந்தியாவிலேயே இந்த வண்டி உங்ககிட்ட மட்டும்தானே இருக்கு. சரி. இந்த வண்டியை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. கண்டிப்பாக மாட்டேன் சார். சார் சீப்பாக எலக்ட்ரிக்கல்ஸ் வாங்கணும், சைனா போகிறேன்னு சொன்னீங்க. எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு. நம்பி அனுப்புகிறேன், கரெக்டாக பண்ணிட்டு வாங்க சார். தம்பி சைனா போகிறதுக்கு ஒய்ஃப் பேக்கிங் பண்ணாலான்னு தெரியல, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஐயோ என் ஃபோனை மறந்து டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். உன் ஃபோன் இருந்தால் கொடுப்பா, வீட்டில் பேசிக்கிறேன். இந்தாங்க சார். பரவாயில்ல சார், இந்த காலத்தில் ஒய்ஃப் பேக்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன இது? ஏன் ஒய்ஃபுக்கு டயல் பண்ணா ஜிஎஃப்னு போகுது? அப்படியா? ஜிஎஃப்னா கேர்ள் ஃப்ரெண்டா? சார் கோல்டன் ஃப்ளவர் சார். கோல்டன் ஃப்ளவர்னா? தங்க புஷ்பம், கோல்டன் ஃப்ளவர். ஏன் ஒய்ஃப் நம்பர் நீ எதுக்காக ஸ்டோர் பண்ண? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். என்னடா ஆத்திரம், என்னடா அவசரம் உனக்கு? உங்க ஆத்திர அவசரத்துக்கு நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் சார். அதுக்காக ஏன் ஒய்ஃப் நம்பர் என்கிட்ட கூட கேட்காம ஸ்டோர் பண்ணுவியா நீ? என் தங்கச்சி நம்பர் நான் ஸ்டோர் பண்ணக்கூடாது சார். இவனை கேட்டா அனிதா மேடத்தை அம்மா மாதிரிங்கிறான், இவையும் பொண்டாட்டி தங்க புஷ்பத்தை தங்கச்சி மாதிரிங்கிறான். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. சாரி ரகுவரன், சாரி தம்பி, நான் இறங்கிக்கிறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கு. இருக்கு வாங்க.